பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல ஏசாயா 17ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரம் சிரியாவின் தலைநகரமான தமஸ்கு மற்றும் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் எப்ராயிம் ஆகியவற்றின் அழிவை பற்றிய தீர்க்க தரிசனம் இது. அவர்கள் தங்கள் விக்கிரக ஆராதனையிலும் தேவனல்லாத பிற நாடுகளுடன் கூட்டணி வைத்ததாலும் இந்த அழிவை சந்திக்க நேரிட்டது என்று இந்த அதிகாரம் கூறுகிறது. தமஸ்கு நகரம் இனி ஒரு நகரமாக இல்லாமல் பாழான மண்மேடாகும் என்றும், யூதாவுக்கு எதிராக சிரியாவுடன் கூட்டணி வைத்ததால் இஸ்ரவேலும் இந்த அழிவை பகிர்ந்து கொள்கிறது என்றும் சொல்கிறது. ஆனாலும் இந்த அழிவுக்கு பிறகு மீதியாயிருக்கும் ஜனங்கள் தங்கள் விக்கிரகங்களை நோக்காமல் தங்களை உண்டாக்கின தேவனை நோக்குவார்கள் என்ற நம்பிக்கையும் இதில் அடங்கியுள்ளது. இந்த அதிகாரம் நம்முடைய பாதுகாப்பு மனிதர்களிடமோ சூழ்நிலைகளிலோ அல்ல, தேவனிடமே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இப்போது ஏசாயா 17ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். ஏசாயா 17ஆம் அதிகாரம். தமஸ்குவின் பாரம். இதோ, தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும். மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். அரண் எப்ராயிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும். ஆனாலும் ஒலிவ மரத்தை உலுக்கும் போது நுனி கொம்பிலே 2-3 காய்களும், காய்க்கிற அதன் கிளைகளிலே 4-5 காய்களும் மீதியாயிருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும். அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தழையை போலவும் நுனி கொம்பை போலவுமாகி பாழாய் கிடக்கும். உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜன கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ, சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும். விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும். என் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் உண்மையில் நான் யாரிடம் ஒப்படைத்திருக்கிறேன்? நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த உலகத்தின் ஆதரவுகளை விட எங்கள் நம்பிக்கை உம்மேல் மாத்திரம் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலக மக்களை நாங்கள் நம்புவதை விட
உம்மை மாத்திரம் நம்ப எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லா காரியங்களையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து விடுகிறோம் அப்பா. நீர்தாமே எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.